ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد صدق الله العلي العليم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடையனுமாகிய ஏக இறைவனை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபா பெருமக்கள் மீதும் சகாபிய பெண்களின் மீதும் குறிப்பாக இங்கு ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவிட்டுள்ளார். அன்பின் கினிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கடமையாக்கிய ஜும்மா என்கின்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஜும்மாவில் சகோதரத்துவம் என்கின்ற தலைப்பு எனக்கு வழங்கியிருக்கிறார். சகோதரத்துவத்தை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே ஏராளமான இடங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே பல முறை அந்த தோழர்களிடத்திலே சகோதரத்துவத்தை பற்றியும் ஏராளமான இடங்களில் நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லும் பொழுது ஒரு ஆண் பெண்ணிலிருந்து இந்த உலக மக்கள், இந்த உலகத்துல எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் சரி, எத்தனை கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அல்லாஹ் சொல்றான், ஒரு ஆண் பெண்ணிலிருந்து நாம் படைத்தோம். அல்லாஹ் முதலாக படைக்கும் பொழுது ஒரு ஆண் ஒரு பெண், அதன் மூலமாகத்தான் இந்த மனித சமுதாயத்தை படைச்சேன்னு சொல்றாங்க. அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அவர் எந்த நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அவர் எந்த மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இப்படி யாராக இருந்தாலும் எல்லோருமே சகோதரர்கள் தான். ஒரு ஆண் பெண்ணிலிருந்து படைத்த அனைத்து மக்களும், இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த எல்லையில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் எல்லோருமே சகோதரர்கள். அவன் கடவுள் இருக்கிறான்னு சொன்னாலும் சரி, அவன் கடவுள் இல்லை என்று சொன்னாலும் சரி, இன்னும் இப்படி உலகத்தில் வாழக்கூடிய எல்லோருமே சகோதரர்கள். அடுத்ததாக பார்த்தால், முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடிய நாம், நம்மை முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நமக்கு இன்னும் சகோதரத்துவத்தை பற்றி அல்லாஹ் இன்னும் வலியுறுத்தி சொல்லக்கூடிய காரியங்களை பார்க்கின்றோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில 49வது அத்தியாயம் 10வது வசனத்திலே சொல்லும் பொழுது, நம்பிக்கை கொண்டோர் அனைவருமே, யாரெல்லாம் இறைவனை நம்பிக்கை கொள்கிறீர்களோ அவர்கள் எல்லாருமே சகோதரர்கள் தான். யாரெல்லாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டீர்களோ, அல்லாஹ்வை நம்பக்கூடிய நீங்கள் அனைவருமே சகோதரர்கள் தான். உங்கள் சகோதரர்களுக்கிடையே இணக்கத்தை ஏற்படுத்துங்கள், உங்களுடைய சகோதரர்களுக்குள்ள ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லுவதை பார்க்கிறோம். சகோதரத்துவத்தை பற்றி அல்லாஹ் ஏராளமான இடங்களில் சொல்லுகின்றார். இன்னும் சொல்ல போனால், ஐவேளை தொழுகையை தொழுகிறோம். அந்த தொழுகை எங்க தொழுதா என்ன? பள்ளிவாசல்ல, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் சுத்தமாக தூய்மையாக இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் தொழுகலாம். ஏன் அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா, நீங்க உங்க வீடுகளிலேயே தொழுதுங்க. அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறானே, அல்லாஹ்வை நீங்கள் நினைப்பதற்கு உங்கள் வீடுகளிலே நீங்க தொழுதுக்கலாம், அனுமதி கொடுத்திருக்கலாம். ஒரு கண் தெரியாத ஒரு நபி, ஒரு தோழர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு 2 கண்ணும் தெரியாது, நான் பள்ளிவாசல தொழுதுக்கலாமா அப்படின்னு, பள்ளிவாசலுக்கு வர முடியல, வீட்டுல தொழுதுக்கலாமான்னு அனுமதி கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி தராங்க. மீண்டும் அவர் போகக்கூடிய அவரை கூப்பிட்டு, பள்ளிவாசலுடைய பாங்கு சத்தம் உனக்கு கேட்குதான்னு கேட்கிறாங்க.
கேட்குது அப்படின்னா பள்ளிவாசலுக்கு வந்துருங்க. ஆக வீடுகளையும் சுத்தமான இடம் தான். நம்ம தூய்மையான இடத்துல அல்லாஹ்வை வணங்குறதுக்கு எல்லா இடம் தொழுகலாம். ஆனால் பள்ளிவாசல் ஏன் கடமையான தொழுகையை, நஃபிலான சுன்னத்தான தொழுகை வீட்டில் தொழுகலாம், கடமையான தொழுகை ஏன் பள்ளிவாசல்ல தொழுகணும்? அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதிலே ஒரு காரணம் சகோதரத்துவம். பள்ளிவாசல்ல தொழுகக்கூடிய நேரத்தில் அதுல ஏழை, பணக்காரன், வெள்ளையா இருக்கக்கூடியவர், கருப்பா இருக்கக்கூடியவர், முகம் ஒரு மாறியா இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, அவர் முன்னாடி வந்துட்டாரா அவர் முதல் வரிசை, செல்வந்தர் பின்னாடி வராரா இவர் காலுக்கு கீழே தான் அவர் தலை மூட்டணும். தோளோடு தோளாக பக்கத்தில் நெருக்கமாக நிக்க சொல்லப்படுற வரிசையில எப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவம்! ஏன் எல்லாரும் அங்கங்க வீடுகள்ல தூய்மையான இடத்துல தொழுதுக சொல்லாம ஒரு பள்ளிவாசல் ஒரு செட்டப் செய்து அந்த இடத்துல வந்து அல்லாஹ் தொழ சொல்றான்னா இதுல பல காரணங்கள் இருந்தாலும் அதுல மிக முக்கியமான காரணம் இதிலே சகோதரத்துவம். அதுல சகோதரத்துவம் அடங்கி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தோழர்களை அந்த சகோதரத்துவத்தின் மூலமாக எப்படியெல்லாம் வென்றெடுத்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல அந்த தோழர்கள் எங்கேயாவது வியாபாரத்துக்காக ஏதோ ஒரு தேவைக்காக வெளியூருக்கு போயிருக்கிறாங்க. நம்ம மாதிரி அவங்களுடைய பயணம் இருக்காது. நாம இன்னைக்கு ஒரு 50 கிலோமீட்டர் கூடிய இடத்துக்கு போயிட்டு வரணும்னு சொன்னா போறதுக்கு 1 மணி நேரம், வருவதற்கு 1 மணி நேரம், அங்க ஒரு 1 மணி நேரம் ஒரு தேவைக்காக ஒரு 3 மணி நேரத்துல அங்கிருந்து நம்ம திரும்பி வந்துடலாம். நம்மள்ட்ட அந்த மாதிரியான வாகனங்கள் இன்னைக்கு இருக்குது. ஆனால் அன்றைய காலத்துல அந்த கோவேரி கழுதைகளும் குதிரைகள் தான் வாகனம். ஒரு இடத்திலிருந்து அவர்கள் இன்னொரு இடத்திற்கு பயணம் செய்ய வேண்டும் என்றால் பல நாட்கள் ஆகும், வாரக்கணக்கில் ஆகும், மாத கணக்கில் ஆகும். இப்படிப்பட்ட பயணங்கள் அவங்க போயிட்டு அவங்க திரும்பி வரணும். இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல நாமெல்லாம் வெளியூர் பயணத்துக்கு போறோம், வியாபார விஷயமாகவோ ஏதோ ஒரு தேவைகளுக்காக வெளியூர் பயணம் செய்யறோம். ஒரு வாரமோ 1 மாசமோ அந்த பயணத்தை முடிச்சுட்டு வரோம். நேரா வந்த உடனே எங்க வருவோம்? வீட்டுக்கு வருவோம். தன்னுடைய மனைவியை பார்ப்பதற்காகவும் தன்னுடைய குழந்தைகளை பார்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையா இருக்கும். எங்க வெளியூருக்கு மாத கணக்கில் வார கணக்கில் போயிட்டு வந்தா நேரம் நம்ம குடும்பத்தாரை போய் சந்திப்போம். இன்னும் சொல்ல போனால் அங்க நம்முடைய குழந்தைகள்லாம் அங்கிருந்து நம்ம அத்தா என்ன கொண்டு வந்தாரு, அந்த பொருள் இங்கேயே கிடைக்கும், அந்த பொம்மைகள் அங்க வாங்கக்கூடிய பொருள் இங்கேயே கிடைக்கும். இருந்தாலும் அங்கிருந்து எதுக்கு வாங்கிட்டு வரோம்? நம்முடைய குழந்தைகளுக்காக. இன்னைக்கு முகநூல் எல்லாம் பார்க்கலாம், உடனே குழந்தை இருக்குது, அப்பா தூரம் வெளியூர்ல இருந்து வரணும்னு அப்பாவை கட்டி பிடிக்கிறது, ஒரு பாடெல்லாம் போடுறாங்க. இப்படி அந்த குழந்தைகள் அந்த தாய் தந்தையரை அந்த பாசம் காட்டுறத பார்க்கிறோம். இப்படி நாம் யாருமே வெளியே போனா முதல்ல வருது தன்னுடைய மனைவியை சந்திப்பதற்காக, குழந்தையை சந்திப்பதற்காக, தன்னுடைய குடும்பத்தாரத்துல வருவோம். ஆனால் அந்த நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள் என்று சொன்னால், பயணத்தை முடிச்சுட்டு வந்தா தன்னுடைய குடும்பத்தார்கிட்ட போக மாட்டாங்க, தன்னுடைய பிள்ளைகளை பார்க்க மாட்டாங்க, நேரா வந்து அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பார்கள். எப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவம்! அவர்கள் பயணம் செய்து விட்டு வந்த உடனேயே அவர்கள் நேராக அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்த பிறகுதான் தன்னுடைய குடும்பத்தாரிடத்தில் செல்வார்கள். அப்படியானால் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட சகோதரத்துவத்தை அந்த தோழர்களுக்கு அவங்க கற்றுக் கொடுத்திருப்பாங்க, அந்த அளவுக்கு அவங்க நடந்திருப்பாங்க. அவங்க விரும்பி நேசிச்சு அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அதை விட ஒரு நேசத்தை வச்சிருக்கணுமா இல்லையா? அந்த தோழர்கள் மீது அல்லாஹ்வுடைய தூதர் அளவுக்கு மீறி நேசம் வச்சிருப்பாங்க, அந்த சகோதரத்துவத்தை காட்டியிருப்பாங்க. அதனாலதான் இவங்க நேரம் அங்க முதல்ல போறாங்க. அப்படிப்பட்ட மார்க்கம் தான் இந்த சகோதரத்துவம். இஸ்லாம் என்று சொன்னாலே சகோதரத்துவம் தான். முஸ்லிம்கள் அனைவருமே, அல்லாஹ்வை நம்பக்கூடிய அனைவருமே, இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே சகோதரர்கள். அதைத்தான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்வதை பார்க்கிறோம். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இறை நம்பிக்கையாளன் இல்லை என்று சொன்னார்கள் சிலரை. அவன் இறை நம்பிக்கையாளன் இல்ல, அவன் அல்லாஹ்வை நம்பலேனாங்க. ஆனா அல்லாஹ்வை நம்புறான். ஏன் அல்லாஹ்வை நம்பலேன்னு சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தனக்கு விரும்புவதை நான் என்ன விரும்புறனோ என்னுடைய சகோதரனுக்கு நான் விரும்பணும்னு சொல்றாங்க. நான் என்ன விரும்புறனோ தன்னுடைய சகோதரனுக்கும் விரும்ப வேண்டும். நாம் என்ன விரும்புவோம்? நமக்கு ஒரு அழகான வீடு, நம்ம செய்யக்கூடிய தொழில், நம்முடைய அழகான குடும்பத்தார், நம்முடைய சொந்த பந்தங்கள், இப்படி விரும்புவோம். அதே தன்னுடைய தோழருக்கும் இருக்கணும்.
தன்னுடைய சகோதரனுக்கும் அது போல ஒரு நல்ல தொழிலும் நல்ல குடும்பமும் அவன் இருக்க வேண்டும், அவனுடைய வியாபாரமும் அவனுக்கு நல்லாக அமைய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நேசிக்கணும். தனக்கு விரும்புவதை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்ப வேண்டும். அப்படி விரும்பினால்தான் அவன் இறை நம்பிக்கையாளன். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை, ஒருத்தன் நல்லா இருக்கிறான்னு சொல்லிட்டா நம்மளால தாங்கிக்க முடியும். உனக்கு சொந்த வீடா, உனக்கு சொந்த தொழிலா, நீ தொழில் இவ்வளவு பெருசு பண்றியா, வாரமான உனக்கு இவ்வளவு லாபம் வருதா, இப்படி பொறாமைப்படக்கூடியவர்களாக. ஒருத்தன் நல்லா இருக்கானா அல்ஹம்துலில்லாஹ், ஒருவர் முன்னேற்றமாக தொழில இருக்காருன்னா அல்ஹம்துலில்லாஹ். அவர் எப்படி நினைக்கணும், நான் எனக்கு எப்படி இருக்குதோ என்னுடைய சகோதரன் அது போல இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கணும். அதே போல பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய பக்கத்து வீட்டு பெண்களோ தன்னுடைய தோழிகளோ அவங்க நகையெல்லாம் நிறைய நகை வச்சிருக்காங்க, சொந்த வீட்டுல இருக்கிறாங்க, நல்ல முறையில வாழ்றாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நினைக்கணும். அதை விட்டு விட்டு அவர்கள் மீது பொறாமைப்படக்கூடாது. அவ பட்டு சேலை கட்டுறா, அவன் நல்லா இருக்கிறா, அவன் நகை போட்டிருக்கிறா, அவ ஊரை சுத்துறா, அவன் நல்லா இருக்கிறான்னு பொறாமைப்படக்கூடாது. தான் விரும்புவதை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்ப வேண்டும். அப்படி விரும்பினால் மட்டும்தான் அவன் இறை நம்பிக்கையாளன். அல்லாவை நேசிக்கிறோம், அல்லாவை நம்புறோம்னு சொன்னா எனக்கு என்ன விரும்புறனோ அதை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்ப வேண்டும். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதர் தன்னுடைய சகோதரனை சந்திப்பதற்காக தன்னுடைய வீட்டில் இருந்து வேறு ஊருக்கு பயணம் செய்து போறார். அவர் போகக்கூடிய நேரத்துல அல்லாஹ் என்ன பண்ற, ஒரு வானவரை இறக்கணும். இறக்கி அந்த மனிதரிடத்துல கேட்கப்படுகிறது, நீங்க எங்க போறீங்க, என்ன காரணத்துக்காக நீங்க போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சகோதரனை நான் சந்திப்பதற்காக போறேன். ஏதாவது உனக்கும் அவங்களுக்கும் அவருக்கு ஏதாவது தேவைகள் இருக்குதா, ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்குதா, அந்த தேவைக்காக நீங்க போறீங்களா அப்படின்னா இல்ல இல்ல, அல்லாஹ்வுக்காக நான் அவரை நேசிக்கிறேன். யாருக்காக நேசிக்கிறேன், நான் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன், அதற்காக நான் அவரை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த வானவர் சொல்கிறார், அல்லாஹ் என்னை வானவராக அனுப்பியிருக்கிறான் அந்த செய்தியை சொல்லிவிட்டு, நீங்கள் எப்படி அவரை நேசிக்கிறீர்களோ அதை போல, அல்லாஹ்வுக்காக நேசிச்சீங்களா இல்லையா, அதை போல அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். நீங்க அந்த சகோதரனை நேசிக்கிறீங்க, அதனால அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். நாம் நம்முடைய சகோதரனை நேசித்தால் எந்த வெறுப்பு, எந்த பொறாமை, எந்த கோபம் எதுவும் இல்லாமல் ஒரு சகோதரனை நாம் நேசித்தால் அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா சாதாரண விஷயமா? அல்லாஹ்வுடைய நேசம் ஒவ்வொருவருக்கும் கிடைச்சிருச்சுன்னா பெரிய பாக்கியம். அல்லாஹ்வுடைய நேசம் கிடைச்சிருச்சுன்னா நமக்கு சொர்க்கவாசி. அல்லாஹ் எப்ப நேசிக்கிறான், நாம் நம்முடைய சகோதரனை நேசிக்க வேண்டும். பெண்கள் அவருடைய தோழிகளை நேசிக்க வேண்டும். நேசித்தால் அல்லாஹ் நேசிக்கிறான். அதை விட்டு விட்டு பொறாமப்படக்கூடாது. அவன் நல்லா இருக்கிறானே, அவன் பொண்டாட்டி பிள்ளையோட நல்லா இருக்கிறானே, அவன் சொத்து வச்சிருக்கானே, கார் வச்சிருக்கானே, பைக் வச்சிருக்கானே, சந்தோஷமா வாழ்றானே, நமக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கிறான். கொடுக்கப்பட்டவர்கள் எப்படி நினைக்கணும், எனக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கோ அவருக்கும் கொடுக்கணும், என்னுடைய தோழருக்கும் அல்லாஹ் கொடுக்கும், பிரார்த்தனை செய்ய வேண்டும் அவருக்காக. ஆக பொறாமையோ போட்டியோ குரோதமோ இல்லாமல் இருக்க வேண்டும். நாம் என்ன நேசிக்கிறோமோ நம்முடைய சகோதரனுக்கு நேசிக்க வேண்டும். அப்படி நேசித்தால் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தன்னுடைய சகோதரன் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்னு சொன்னா போய் அவரை சந்திக்கிறோம். அவரை சந்திச்சோன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒரு சகோதரன் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார், ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது, அவரை போய் பார்க்க போறோம். பார்த்தோன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர்கள் திரும்பி வரும் வரை அவர் சொர்க்கத்தின் கனியை பறித்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அவர் சொர்க்கவாசின்னு அர்த்தம். சொர்க்கத்தினுடைய கனியை பறித்துக் கொண்டிருக்கிறார் சொன்னா அவர் சொர்க்கவாசி. எப்போ நம்முடைய சகோதரனுக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் நாம் போய் சந்திக்கக்கூடிய நேரத்தில் திரும்பி வரும் வரை நாம் சொர்க்கத்தினுடைய கனிகளை பறித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றதை பார்க்கிறோம். அதே போல ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, புகாரில பதிவு செய்யப்பட்ட செய்தி, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன், அவனுக்கு அவன் அநீதி இழைக்க மாட்டான், அவனுக்கு குரோதம் செய்ய மாட்டான். சகோதரனுடைய தேவையை நிறைவு செய்தால், தன்னுடைய சகோதரனுடைய தேவையை நிறைவு செய்தால் அல்லாஹ் நம்முடைய தேவையை,
நமக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கும் இல்ல, நம்முடைய தேவைகள் நிறைய இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுவான். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரர், அவர் அநீதிழைக்க மாட்டார். சகோதரின் தேவை நிறைவு செய்தால் அவரின் தேவையை அல்லாஹ் நிறைவு செய்கிறான். இன்னும் அவருடைய குறைகளை மறைத்தால், ஒரு முஸ்லீம் ஒரு தப்பு பண்றாரு, அதை நம்ம பார்த்துட்டோம், அதாவது மற்றவருக்கு பாதிப்பு அடையக்கூடிய தவறா இருந்தா நம்ம சொல்லணும், அதுல மாட்டு கருத்து இல்ல. தனிப்பட்ட முறை ஒரு தவறு செஞ்சிட்டாரு, அந்த தப்புக்கும் மற்றவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அவர் செய்த தவறை மறைத்தால் அல்லாஹ் நம்முடைய தவறை நாளைக்கு மறைக்கிறேங்கிறான். ஆனா இன்னைக்கு ஒரு தவறை ஒருத்தர் பார்த்துட்டாருன்னா உடனே முகநூல்ல போட்டு அடுத்து கிழிச்சிடறாங்க. அது ஒரு பக்கம். ஒரு முஸ்லிமுடைய தவறை ஒருவர் பார்த்தால் அந்த தவறை மறைக்க வேண்டும். அதுக்காக தவறை மறைக்க சொல்றாங்க, நியாயப்படுத்தல. அந்த தவறு மற்றவருக்கு பாதிக்கப்படுற மாதிரி தான் சொல்லணும், அதுல மாட்டுக்கிறது இல்லை. ஆனால் அவர் செய்த தவறு யாருக்கும் பாதிப்பு இல்லை, ஆனா ஒரு தப்பு செஞ்சிட்டாரு, ஏதோ ஒரு தப்பு செஞ்சிட்டாரு, அதை பார்த்தால் அல்லாஹ் சொன்னாங்க மறைக்க சொல்றாங்க. பெண்களும் அப்படித்தான். ஒரு பெண் ஒரு தவறு செய்யறத பார்த்துட்டாங்க, அந்த தவறை அவர்களிடத்திலே சொல்லி அதை சரி செய்ய சொல்லணும், செய்யலையா விட்டுறணும். ஆக அந்த தவறை மற்ற பெண்களிடத்தெல்லாம் சொல்லி இவ இப்படிப்பட்டவ, அவ அப்படிப்பட்டவ, மற்றவர்கள் தவறை அல்லாஹ் மறைக்க சொல்றாங்க. இப்படி மறைத்தால் நாளை மறுமையில நம்முடைய தவறு அல்லாஹ் மறைப்பான். அந்த உலகத்தை அந்த மனுஷர் மைதானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் இந்த உலகத்தில் இறுதியாக பிறந்த அனைத்து மனிதனையும் அல்லாஹ் ஒன்று திரட்டி நிப்பாட்டுவானே. நாம தனிமையில் செய்த தவறு, நாம் இருட்டில் இருக்கிறத செய்த தவறு, நாம் யாருமே இல்லை நினைச்சிட்டு செய்த தவறு, யாருமே தவறு செய்யாமல் இல்லை, எல்லாமே மலக்கு கிடையாது, எல்லாருமே மனிதர்கள். ஆதமுடைய மக்கள் அனைவருமே தவறு செய்யக்கூடியவர்கள், யாருமே தவறு செய்யாமல் இல்லை. நம்முடைய தவறை ஏதோ ஒரு தப்பு இருக்குமே, அந்த தப்பு அல்லாஹ் பகிரங்கப்படுத்தி காட்டுவான். அந்த கோடான எத்தனை கோடின்னு சொல்ல முடியாத அந்த மகிஷர் மைதானத்துல அல்லாஹ் போட்டு அந்த ஸ்கிரீன்ல போட்டு பெருசா காட்டிடுவான், நீ செஞ்ச தப்புன்னு. அதே இந்த உலகத்திலே ஒரு முஸ்லிம் செய்த தவறை மறைத்தால் அல்லாஹ் நம்முடைய தவறை மறைக்கிறேன் என்று சொல்றான். இன்னும் அந்த நபி தோழர்கள் எந்த அளவுக்கு சகோதரத்துவத்தில் இருந்தார்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு செய்தியை பார்க்கிறோம். யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுடைய மகன் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த தகப்பனாரும் மகனும் இவங்க உகது போர்க்களத்தில் நடந்த சம்பவம், உகது போர்க்களத்தில் கலந்துக்கிறாங்க. உகது போர்க்களத்தில் நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் சில தோழர்களை ஒரு மலையின் மேல் நிப்பாட்டுறாங்க. நாம சொல்ற வரைக்கும் நீங்க திரும்பி வராதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூரை வார்த்தையை மீறி அங்க சைத்தானுடைய சூழ்ச்சிக்கு ஆளாக்கப்பட்டு அவர்கள் அங்கிருந்து கீழே இறங்கி பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டு உகது போர்ல முதல்ல ஒரு வெற்றி வர மாதிரி வந்து பின்னொரு பிரச்சனையாகி அதுல யார் சகாபாக்கள் யார் எதிரிகள் என்று தெரியாம பெரிய ஒரு குழப்பமாயிருச்சு, பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய இடமா மாறிடுச்சு. அந்த நேரத்துல யார் நபி தோழர்கள் யார் எதிரிகள் என்று தெரியாமல் எல்லாம் ஒன்றோடு ஒன்றாயிட்டாங்க. இந்த நேரத்தில் அந்த யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சகாபாக்களிடத்திலே இருக்கிறார், சகாபாக்கள் சிக்கி கொண்டார். அவங்க சகாபாக்கள் என்ன நினைச்சிட்டாங்க, இந்த யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிரி நினைச்சிட்டாங்க. அவர் எதிரி நினைச்சு தன்னுடைய வாளால் வெட்டுறாங்க. அவரும் ஒரு சகாபி, ஆனால் சகாபி என்று தெரியாமலேயே அந்த யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த நபி தோழர்கள் அவங்க கொல்றாங்க. இத ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு பாக்குறாங்க. யாரு? தன்னுடைய தந்தை அங்கே கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார், தன்னுடைய தோழர்கள் கொண்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல, ஏன்னா அவங்க பெரிய பிரச்சனைக்குரிய இடமா மாறிடுச்சு. அந்த இடத்துல சொல்றாங்க, தோழர்களே என்னுடைய தந்தைங்கிறாங்க, தோழர்களே என்னுடைய தந்தை என்று அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க. அவர்கள் காதல விழுகல, அவங்க கொண்டுட்டாங்க. அவரும் இறந்து விட்டார். தன்னுடைய தந்தையே தன்னுடைய தோழர்கள் கொன்று விட்டார்கள். அந்த இடத்துல நாம் இருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? நம்முடைய நண்பன் நம்முடைய தந்தையவே கொண்டுட்டான்னு சொன்னா அந்த இடத்துல நண்பன் முதல்ல பார்ப்போமா? நம்முடைய தந்தையவே கொண்டுட்டானே அப்படிதான் பார்ப்போம். ஆனால் அந்த ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இறைவா என்னுடைய தோழர்களை மன்னித்து விடு. தன்னுடைய தந்தையவே கொண்டுட்டாங்க, அந்த கொன்னாலும் அந்த ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இறைவா என்னுடைய தோழர்களை மன்னித்து விடு, என்னுடைய தோழர்களை மன்னித்து விடு. எவ்வளவு பெரிய சகோதரத்துவம்! அந்த சகோதரத்துவம் இருந்தாலும் மட்டும்தான் அந்த வார்த்தை வாயில வரும். ஏன்னா அவங்க தெரிஞ்சு செய்யல அந்த வேலையை, அவங்க எதிரி நினைச்சு கொண்டுட்டாங்க. இருந்தாலும் தன்னுடைய தந்தை தான் அந்த தோழர்களுக்காக மன்னிப்பு கேட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த நேசிக்கிறோம் சொல்றோம், அதாவது ஒரு சகோதரத்துவம் வேண்டும் சொல்றோம். இந்த சகோதரத்துவம் முதல்ல இதற்கு முன்னால்
இந்த சகோதரத்துவத்துக்கு முன்னால் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை நம்மள்ட்ட இருக்கணும். இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் என்று சொன்னால், உனக்கு ஒருத்தர் துரோகமே செய்தாலும் சரி, நமக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டாரு, அவரை மன்னிச்சிருன்னு சொல்லுது இஸ்லாம். பழிக்கு பழி வாங்கலாம், தப்பு இல்லை. பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். அதை நம்மளை எந்த அளவுக்கு அவர் அடிச்சாரோ நம்ம திருப்பி அடிக்கிறதுக்கு அனுமதி இருக்கு. அதை விட சிறந்தது எது என்று சொன்னால் மன்னிப்பது. மன்னிப்பது என்பது மிகப்பெரிய காரியம். இந்த நேசிப்பதற்கு முன்னால் மன்னிக்கக்கூடிய தன்மை நம்ம பழகிக்கணும். அந்த மன்னிக்கக்கூடிய தன்மை நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால்தான் அடுத்தது நம்ம நேசிப்போம். நமக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டாரு, அதை நாம் மன்னிக்கணும். மன்னிச்சாதான் அடுத்து அவரை நாம் நேசிக்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை ஒரு யூத பெண்மணி விருந்துக்காக அழைச்ச மாதிரி அழைச்சு, அந்த விருந்துல அந்த மாமிசத்துல விஷத்தை கலந்து கொடுத்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அதை அவர்கள் சாப்பிட்டு பார்த்தார்களா? அது அல்லாஹ் இப்படியோ காட்டி கொடுத்துட்டான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் அது வஜீன் மூலமாகவோ ஏதோ ஒரு மூலமாக அல்லாஹ் காட்டி கொடுத்துட்டான், இதுல விஷம் கலக்கப்பட்டிருக்குன்ட்டு. அல்லாஹ்வுடைய தூதர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க அந்த பெண்மணியை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இதுல எதுக்காக விஷத்தை கலந்த அப்படின்னு கேட்கறாங்க. அவன் அங்க என்ன செய்யறான், அந்த நேரத்துல தெரியாம செஞ்சுட்டேன் ஏதோ சொல்லி தப்பிக்காம அந்த பெண்மணி சொல்றாங்க, உன்னை கொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் செய்யறேன். அல்லாஹ்வுடைய வார்த்தை எந்த மாதிரியான வார்த்தை பாருங்க, உன்னை கொல்வதற்காகத்தான் விஷத்தை கலந்தேங்கிறாங்க. அல்லாஹ் சொன்னாங்க, நீ என்னை கொல்ல முடியாதுன்னு. அல்லாஹ்வுடைய திரு மரணம் எப்படி ஒண்ணு அல்லாஹ் காட்டியிருப்பானே இல்லையா? நீ என்னை கொல்ல முடியாதுன்னு சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் மன்னித்தார்கள். தனக்கு விஷம் வைத்து கொடுக்கப்பட்ட அந்த பெண்மணி, அல்லாஹ்வுடைய கொல்ல வேண்டும் என்று நினைத்த அந்த பெண்மணியை அல்லாஹ்வுடைய தூதர் மன்னித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மன்னிச்ச காரணத்தினாலதான் எல்லாத்தையும் நேசிக்க முடிஞ்சது. அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கம்ங்கிற பேர்ல ஏதாவது தப்பு செஞ்சு தண்டிப்பாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. மார்க்கத்துல தவறு செய்தால் அதுக்கான தண்டனை இருக்கு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தனிப்பட்ட முறையில யாராவது துரோகமோ அவர்களிடத்தில் தந்தால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பார்கள். முதல் எத்தனையோ செய்திகள் அல்லாஹ்வுடைய தோள் மேல துண்டை போட்டு சட்டையை பிடிச்சு அவரை பிடிச்சி இழுத்தகை அல்லாஹ் தள்ளிவிட்ட செய்திகள்லாம் அவர்கள் எழுந்து சிரித்தார்கள். அல்லாஹ்வுடைய குணமே மன்னிக்கக்கூடிய குணம். அந்த மன்னிப்பு இருந்தால் மட்டும்தான் பிறரை நாம் நேசிக்க முடியும். நேசங்கிறோம், எப்படிப்பட்ட நேசங்களும் முதலில் மன்னிக்கக்கூடிய குணம் இருக்கும். மன்னித்தால் மட்டும்தான் நேசிக்க முடியும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஒரு விஷத்தை வச்சு ஒருத்தன் கொடுத்துட்டான், அது தெரிஞ்சிருச்சு, என்ன செய்வாங்க? அடுத்த நொடி அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துருவாங்க, அடுத்த சிறையில தூக்கி போட்டுருவாங்க. அப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் மன்னித்தார். அல்லாஹ்வுடைய தூதருடைய குணமே மன்னிப்பது. ஒருவரை நாம் நேசிப்பதற்கு முன்னால் மன்னிக்கக்கூடிய குணம். இன்னும் சொல்ல போனால் நாம் பல முறை கேள்விப்பட்ட சம்பவம், ஒரு முறை ரெண்டு முறை இல்லை, பல முறை கேள்விப்பட்ட சம்பவம், நம்முடைய சிந்தனையில ஆழமாக பதிவுபட்ட செய்தி. அன்னை ஆயிஷா மீது அவதூறு சொன்னாரே மிஸ்தகு, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஒரு போர்க்களத்துக்கு போயிருக்கிறாங்க. போர்க்களத்துக்கு போகும்பொழுது தன்னுடைய மனைவிமார்கள்ல யாரையாவது ஒருத்தவங்களை கூப்பிட்டு போவாங்க. அப்படி போகும்பொழுது அன்னை ஆயிஷாவை அவங்களை கூட்டிட்டு போறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க. இப்படி போருக்கு போயிட்டு திரும்பி வரக்கூடிய நேரத்துல ஒரு இடத்தில் தங்குகிறார்கள். யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க மனைவி அவங்க அந்த சகாபாக்கள் எல்லாமே தங்குறாங்க. தங்கக்கூடிய நேரத்துல அன்னை ஆயிஷா அவங்க அறிவிக்கிறாங்க, அந்த நேரத்தில் நான் ரொம்ப உடம்பு ரொம்ப இளைச்ச மாதிரி இருந்தேன். அந்த சிவிகையில அன்னை ஆயிஷா அவங்கள வச்சு தூக்கிட்டு போறது, அந்த சிவிகையில் நான் இருக்கிறேன்னு நினைச்சு அந்த சிவிகையை தூக்கிட்டு போயிட்டாங்க. அன்னை ஆயிஷா அவங்க தன்னுடைய சுய தேவை கழிப்பதற்காக, மனஜலம் கழிப்பதற்காக அங்கிருந்து வெளியே போயிட்டாங்க. போயிட்டு வரக்குள்ள இந்த கூட்டம் கிளம்பிருச்சு. அந்த சிவிகையில் நான் இருக்கிறேன்னு நினைச்சு அந்த சிவிகையை தூக்கிட்டு போயிட்டாங்க. அன்னை ஆயிஷா அவங்க திரும்பி வந்து பார்க்கும் பொழுது அங்க யாருமே இல்லை. அன்னை ஆயிஷா அதே இடத்துல உட்காந்துட்டாங்க. அந்த கூட்டம் எல்லாம் திரும்பி போய் அந்த கூட்டம் போனதுனால அல்லாஹ்வுடைய தோழர்கள் எல்லாம் போயிட்டாங்க. அன்னை ஆயிஷா அவங்க அதே இடத்துல உட்காந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எப்பொழுதுமே போர்க்களம் முடிந்தால் கடைசியாக ஒரு தோழரை வர வைக்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் பழக்கம். அவர் வராரு. வந்து பார்த்தோன்னா இது அன்னை ஆயிஷா தான், அல்லாஹ்வுடைய மனைவிமார் தான் என்று தெரிந்து கொண்ட அவர்கள் தன்னுடைய ஒட்டகத்தை அமர வைக்கிறார். அந்த அன்னை ஆயிஷா அவங்க மீது ஏறிக்கிறாங்க. அவர் நடந்தே வராரு, மதீனாவுக்கு வந்துட்டாங்க. இவ்வளவுதான் செய்தி. இது பெரிய சம்பவமா இருந்தாலும் செய்தி இவ்வளவுதான். அதுல இப்படி கூட்டிட்டு வந்துட்டாங்க. இது என்ன ஆகுது பின்னாடி? அந்த அழைச்சிட்டு வந்தாரே ஒரு நபி தோழர், அவரையும் அன்னை ஆயிஷாவையும் வச்சு தவறாக பேசிட்டாங்க. அந்த மதீனா பூரா அன்னை ஆயிஷா மீது அவதூறு பரப்பிட்டாங்க. இந்த செய்தி அன்னை ஆயிஷா அவங்களுக்கு தெரியாது.
இது மிகப்பெரிய நீண்ட சம்பவம். இதுல தகவல் என்னவென்று சொன்னால், இந்த செய்தியை பரப்பியதுல முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு கேட்டா மிஸ்தகு யாரு? அன்னை ஆயிஷா அவங்களுடைய தந்தை அபூபக்கருடைய சொந்த பந்தத்துல ஒரு ஆளு. இன்னும் சொல்ல போனா அபூபக்கர் அவங்க அந்த மிஸ்தகுக்கு பொருளாதார உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவர் வறுமையான ஆள் போல தெரியுது. அபூபக்கர் அவங்க தான் உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த உதவியை வாங்கி தின்னுட்டு அவர் மகள் மீதே பழிய போட்டார், அவதூறு பரப்பிட்டார். இது எந்த அளவுக்கு இந்த செய்தி என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு முறை அலி ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மருமகன் அவர்கிட்ட கேட்கிறாங்க, நான் ஆயிஷாவை தலாக் விட்டுட்டுமான்னு கேட்கிறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அவர்கள், உங்களுக்குத்தான் பல மனைமார்கள் இருக்கிறாங்களே, நீங்க விடுறதா விட்டுருங்க. இப்படி தலாக் விடுற அளவுக்கு அன்னை ஆயிஷாவை அல்லாஹ்வுடைய தலாக் விடுற அளவுக்கு மதீனாவிலே பெரிய செய்தியாக இது பரவிருச்சு இந்த செய்தி. இப்படிப்பட்ட அந்த மிஸ்தகு தான் இது காரணம். அதுக்கப்புறம் அல்லாஹ்வே வகி இறக்கணும், அன்னை ஆயிஷா தவறு செய்யவில்லை என்று அல்லாஹ் வகி இறக்கணும். அன்னை ஆயிஷா ரொம்ப என்னோட விஷயத்துல அல்லாஹ் செய்தி அனுப்பிச்சிருக்கிறான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்படிப்பட்ட அந்த மிஸ்தகு செய்தியை பரப்பினார். அபூபக்கர் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இனி ஒருபோதுமே நான் மிஸ்தகுக்கு உதவி செய்ய மாட்டேன். சரிதானே? நியாயம் தானே? என்னுடைய மகள் மீது ஒருத்தர் அவதூறு பரப்பி இருக்கிறாரு, எங்கிட்ட வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு என் மகள் மீது அவதூறு, எப்படிப்பட்டவரா இருப்பாரு? ஆக அல்லாஹ் மீது ஆணைய நான் உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னார். அது சத்தியம், நியாயமானது. உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னது நியாயமானது. அல்லாஹ்வுடைய தூதர் தலாக்கே விட்டுலாமாங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. இப்படிப்பட்ட செய்தியை பரப்பி அந்த மிஸ்தருக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்றாரு. ஆனால் அல்லாஹ் அதுக்கும் வசனம் திறக்க, இப்படி ஒருபோதும் உதவி செய்ய மாட்டேன்னு சத்தியம் செய்ய வேண்டாம். அவர்களுக்கு மீண்டும் உதவி செஞ்சார்கள் அபூபக்கர். திருமறை குர்ஆன் வசனம் இறங்கிய உடனேயே அபூபக்கர் மீண்டும் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். யாருக்கு? மிஸ்தருக்கு. தன்னுடைய மகளுக்கு அவதூறு சொன்ன அவருக்கே மீண்டும் உதவி செய்தார்கள். எப்படி மன்னிச்சாங்க? சகோதரத்துவம் வருவதற்கு முன்னால் மன்னிக்கக்கூடிய தன்மை நம்ம இடத்துல இருக்கணும். எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய அவதூறு பரப்பி இருக்கிறார். அல்லாவே வகி இறக்கிட்டான், தவறு செய்யல, அன்னை ஆயிஷா தூய்மையானவங்க இறக்கிட்டான். ஆனால் மிஸ்தருக்கு மீண்டும் உதவி செய்ய சொல்லிட்டான். ஆக நமக்கு ஒருவர் துரோகமே செய்திருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், நமக்கு யார் துரோகம் செய்திருந்தாலும், நம்ம குடும்பத்துல, நட்பு வட்டாரத்துல, சொந்த பந்தங்கள்ல யார் நமக்கு துரோகம் அநீதி செய்திருந்தாலும் அவரை நாம் முதல்ல மன்னிக்க கத்துக்கணும். அது இஸ்லாம் மனிதனுக்கு ஒரு வராத சிரமம் தான், கஷ்டம் தான். ஆனா முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் மன்னிக்கக்கூடிய தன்மை வளர்த்துக்கணும். அப்படி மன்னிச்சோன்னு சொன்னா அடுத்து சகோதரத்துவம் தானாக வளரும் என்று சொல்லி எனது முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாகிர்தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அன்பின் கினிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, இன்று முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம், அல்லாஹ் சொல்றான், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் பல ஜமாத்துகளாக, பல அமைப்புகளாக, பல இயக்கங்களாக நாம் எல்லாம் பிரிஞ்சிருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அமைப்பை சார்ந்த, தப்பில்லை. எவ்வளவு அமைப்புகள், எவ்வளவு ஜமாத்துகள், எவ்வளவு இயக்கங்கள் இருந்தாலும் நல்லதுதான். இந்த சமுதாயத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒவ்வொரு அமைப்புகள், முஸ்லீம் அமைப்பில் இறங்கி வேலை செய்யறத பார்க்கிறோம். சமயத்துல பார்த்தா கேரளால நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு, ஒவ்வொரு அமைப்புகளும் இறங்கி வேலை செஞ்சாங்க. இப்படி எத்தனை அமைப்புகள், எத்தனை ஜமாத்துகள், எத்தனை இயக்கங்கள் இருந்தாலும் நல்லதுதான், அதுல குற்றம்லாம் இல்லை. இறங்கி அந்த பணிகளை செய்வதற்கு காரணமாக அமையும். ஆனால் இன்னைக்கு எப்படி மாறிடுச்சுன்னு சொன்னா, நான் என்னுடைய ஜமாத்தை சேர்ந்த, நான் ஒரு ஜமாத்தில் இருக்கிறேன், நான் ஒரு அமைப்பிலோ இயக்கத்தில் இருக்கிறேன்னு சொன்னா, என்னுடைய ஜமாத்தில் இருக்கக்கூடியவனுக்கு சலாம் சொல்வது, என்னுடைய ஜமாத்தில் இருக்கக்கூடியவன் உடல்நிலை சரியில்லை என்றால் விசாரிப்பது, என்னுடைய ஜமாத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஒரு மரணம் ஏற்பட்டால் அந்த இறுதி சடங்கிலே கலந்து கொள்வது. அதை தாண்டி மற்ற ஜமாத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் இருக்கக்கூடியவனுக்கு சலாம் சொல்றதில்லை. சலாம் சொன்னாலும் பதில் பெருசா சொல்றதில்லை. அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் விசாரிக்கிறது இல்லை. அவனுடைய குடும்பத்தில் மரணங்கள் ஏற்பட்டால் நலம் விசாரிப்பதில்லை, போய் ஜனாசாவில் கலந்து கொள்வதில்லை. அந்த குடும்பத்தில் ஒரு மரணம் ஏற்பட்டுச்சுன்னா அதுல கலந்துக்கிறது இல்லை. ஏன்? அப்படி கலந்து கொண்டால்
என்னை கிளை பொறுப்பிலிருந்து தூக்கிடுவாங்க, என்னை மாவட்ட பொறுப்பிலிருந்து தூக்கிடுவாங்க. ஆனா அயோக்கிய பயிர்கள் எவ்வளவு பெரிய ஒரு மரணம் ஏற்பட்டு விட்டது. ஆனால் அந்த மரண நிகழ்வுல கலந்துக்கல. உங்களுடைய அமைப்பினுடைய தலைவர்கள் சொல்லி கொடுத்த குர்ஆன் ஹதீஸ் இதுதானா? ஒரு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தது இதுதானா? ஒரு மரணம் அடைந்து விட்டால் அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டால் உகது மல நன்மை, கடைசி வரைக்கும் அடக்கம் செய்யும் வரைக்கும் 2 உகது மல நன்மை. எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆனால் என்னுடைய அமைப்பில், என்னுடைய ஜமாத்தில், என்னுடைய இயக்கத்தில் அவன் இல்லை என்பதற்காக அவனுக்கு சலாம் சொல்றதில்ல, அவனுடைய நலம் விசாரிப்பதில்ல. அவன் குடும்பத்திலே மரணம் ஏற்பட்டால் கலந்து கொண்டால் நான் கிளை பொறுப்பது நீக்கப்படுவேன், மாவட்ட பொறுப்பது நீக்கப்படுவேன், மாநில பொறுப்பது நீக்கப்படுவேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த ஜனாசாக்காவில் கலந்து கொள்வதில்லை. இவர்களுடைய தலைவர்கள் இதைத்தான் சொல்லிக் கொடுத்தார்களா? ஒரு ஜனாசா ஏற்பட்டா போய் கலந்துக்காத, உன்னை பொறுப்புடன் தூக்கிடுவோம், இதைத்தான் அவர் கற்றுக் கொடுத்தார்களா? அப்படியானால் இவர்கள் போடக்கூடிய அந்த பொதுக்கூட்டங்கள்லாம் எதற்காக? பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில என்ன சொல்ல வரீங்க? சகோதரத்துவத்தை சொல்ல முடியுமா உங்களால? அந்த பொதுக்கூட்டத்துல உங்க இயக்கத்தை ஜமாத்தை சார்ந்தவன் தான் இருப்பானா? எல்லாருமே கலந்துருப்பாங்களா இல்லையா? அந்த இடத்துல நீங்க சகோதரத்துவம் எப்படி சொல்ல முடியும்? நீங்களாம் மற்ற ஜமாத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜனாசாக்களில் கலந்து கொள்வதில்லையே. அப்படியான பொதுக்கூட்டம் எந்த சகோதரத்தோடு சொல்ல முடியும்? இப்படிப்பட்டவர்கள் நம்ம பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் அப்படி இருந்தாலும் கூட நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நாம் அவர்கள் நேசிக்கத்தான் வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவது உண்மை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன், அவனுக்கு அவன் அநீதி இழைக்க மாட்டான், அவனுக்கு துரோகம் செய்ய மாட்டான், அவனுக்கு குரோகம் செய்ய மாட்டான், அவன் மீது பொறாமைப்பட மாட்டான். அப்படி என்பது உண்மை என்றால் அவங்க எப்படி இருந்தாலும் சரி, நாம எப்படி இருக்கணும்? அவன் சலாத்துக்கு பதிலே சொல்லாட்டி கூட நாம ஒருத்தர சலாம் சொல்லுவேன். என்னுடைய குடும்பத்துடைய மரணங்களில் அவன் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் அவன் குடும்பத்தில் ஏற்படைய மரணத்துக்கு நாம் கலந்து கொள்ள வேண்டும். நம்ம உடம்பு சரியில்லை, அவன் வரலினாலும் அவனுக்கு உடம்பு சரி, நாம போய் கலந்துக்கணும். இன்னும் சொல்ல போனா மார்க்கம் எப்படி சொல்லுதுன்னு சொன்னா, நமக்கு ஒருத்தர் அநீதி இழைக்கிறான்னு வைங்க, அவனுக்கு நன்மையை செய்யும் சொல்லுது மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது எவ்வளவு பெரிய அற்புதமான மார்க்கம் என்றால், நமக்கு ஒருத்தர் துரோகம் செய்யறான், ஆனா மனிதன் முடியாது, ஆனா மார்க்கம் கட்டாயமா சொல்லுது மன்னிப்பது சிறந்தது. அவன் நமக்கு ஒரு அநீதி இழைச்சானா இல்லையா, அவனுக்கு நீ நன்மை செய். அப்படி நன்மை செய்தால் அவன் உற்ற நண்பனாக மாறிடுவான். நமக்கு ஒருத்தன் துரோகம் செய்யறான், மிஸ்டர் செஞ்சாரு, அபூபக்கர் மீண்டும் உதவி செஞ்சாரு. இந்த உலகத்துல யார் எப்படி நடந்து கொண்டாலும் நமக்கு அந்த செய்தி நம் கண் முன்னே வந்துச்சுன்னு சொன்னா எப்படிப்பட்ட துரோகம் நம் கண் முன்னாடி வராது. நமக்கு ஒருவர் துரோகம் செய்தால் அவருக்கு நன்மை செய்யும் சொல்லக்கூடிய மார்க்கம். அப்படி நன்மை செய்தால் தான் அந்த சகோதரத்துவம் வரும். அந்த சகோதரத்துவம் வந்தால்தான் இஸ்லாம் என்று சொன்னாலே சகோதரத்துவம் தான். அந்த சகோதரத்துவத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தர் உரிவான கேட்டு அந்த ஜும்மாவுடைய முடித்துக் கொள்கிறேன். வாகிர் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.